Taste the Daily. உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நினைவு நாளில் அவர் தம் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன். உழவர்களின் துயர் துடைக்க தம் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை போராடி தமிழக வேளாண் பெருங்குடி மக்களின் தன்னிகரற்ற தலைவராக திகழ்ந்தவர் நாராயணசாமி நாயுடு என அதிமுக பொதுச் செயலாளர் புகழார். ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பிறந்தநாள் வாழ்த்து. ஜெகன்மோகன் ரெட்டி நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நீண்ட ஆயுளையும் தொடர்ந்து பொது சேவையுடன் பெறட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எக்ஸ் தளத்தில் பதிவு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் மற்றும் இழப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று விடியா அரசுக்கு எதிராக முழக்கம். போராட்டம் இது போராட்டம். வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு. ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அரசு, திறனற்ற திமுக அரசு, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு. வீட்டை இழந்து தவிக்கும் மக்களுக்கு இழப்பீடு வழங்கு. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தாமதமாக புயல் கரையை கடந்த போதும் கூட ஸ்டாலினும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லாமல் சென்னையில் இருந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்த சென்னையில் நின்று போட்டோஷூட் நடத்துவதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் தன்னுடைய கட்சிக்காரர்களை மட்டும் சந்தித்து ஸ்டாலின் போட்டோஷூட் நடத்தியதாகவும் விமர்சனம். சென்னையிலே எப்பயுமே பெய்கிற மழையை விட குறைவான மழை தான் பெய்தது. அன்னைக்கு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை தான் சென்னையில பெய்யுது. உடனே போட்டோஷூட். சென்னை முழுவதும் எல்லா அமைச்சர்களும் எல்லா முதலமைச்சர்களும் அவரை கொடுக்கு எல்லாம் சென்னையில வராங்க. பார்த்தீர்களா பார்த்தீர்களா? பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை நகரத்தை 3 மணி நேரத்தில் தண்ணியே இல்லாமல் நாங்கள் செய்து விட்டோம். என்ன பெய்ஞ்சது மழை? சாக்கடை கூட ரொம்பல. மயிலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவெண்ணநல்லூர், அரங்கநல்லூர், விக்கிரவாண்டி, திண்டிவனம் நகரம், இப்படி மாவட்டம் முழுவதும் மழை கொட்டி தீர்த்தது. விழுப்புரம் மாவட்டமே தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பார்த்தீர்களா பார்த்தீர்களா? சென்னையில தண்ணியே இல்லை, வடிந்து விட்டது. நாங்கள் தொடைத்து வாரிட்டோம், பெருகிட்டோம், தண்ணியை மொண்டு ஊத்திட்டோம். சென்னையில பேட்டி கொண்டு கொண்டார். ஆனால் பாதிக்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு புயலால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு சென்ற ஆண்டு 6000 ரூபாய் வழங்கப்பட்டதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 2000 ரூபாயை மட்டும் அறிவித்து கிராமப்புற மக்களை ஸ்டாலின் இளக்காரமாக பார்ப்பதாகவும் விமர்சனம். மழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளம் சூழ்ந்திருக்கிற வெள்ளம் புகுந்த வீடுகளுக்கு 2000 ரூபாய். இதே கடந்த ஆண்டு சென்னையில் புயல் பாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு என்ன பண்ணீங்க? சரி, நான் அதுல கூட உள்நோக்கம் கற்பிக்கல, கொடுத்தீங்க. என்ன கொடுத்தீங்க? சென்னையிலே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் 6000 ரூபாய். எவ்வளவு? 6000 ரூபாய். ஆனா இங்க 2000. ஸ்டாலின் கேட்டா 2000 வரும், நம்மள கேட்டா 2000. அமைச்சர் பதவிக்கான துளியும் தகுதியற்ற ஒட்டுண்ணி போன்ற அமைச்சர் ரகுபதியின் பிதற்றலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டார் என எக்ஸ் தளத்தில் பதிவு.
கோவையில் பட்ட பகலிலேயே வீட்டின் பூட்டை உடைத்து 58 சவரன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் பணத்தை திருடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஸ்டாலினும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பட்ட பகலிலேயே இதுபோன்ற துணிகர சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 91,975 உள்ளாட்சிகளின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 5ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. உடனடியாக தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்பதால் தனி அதிகாரிகளை நியமிக்க விளம்பர மாடல் அரசு திட்டம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குரூப் 2 2A தேர்வு OMR ஷீட் முறையில் நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. குரூப் 2 2A தேர்வு கணினி வழியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாலையோர விற்பனைக்கு தகுதியான இடம் வழங்குமாறு சென்னை நொச்சிக்குப்பம் மீனவ மக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை. புதிதாக கட்டப்பட்ட சந்தைக்கு மாற்றப்பட்டதால் மீன் விற்பனை முற்றிலும் நடைபெறவில்லை என மீனவர்கள் வேதனை. FSI கட்டணங்களுக்கு 18% GST விதிப்பு ரியல் எஸ்டேட் துறையில் நிதிச்சுமையை உருவாக்கி வளர்ச்சியை தடுக்கும். குடியிருப்புகளின் விலையை 10% உயர்த்தும் என்றும் மறுபரிசீலனை செய்யுமாறும் மத்திய அரசுக்கு கிரிடாய் அமைப்பு கடிதம். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளை மட்டும் வஞ்சிப்பது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி. பெயரளவுக்கு எடுக்கப்பட்ட கணக்கீட்டை ரத்து செய்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல். விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் 6000 கொடுக்கணும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 40,000 கொடு. மத்திய அரசு பேரிடர் இதிலே குறித்திருக்கிறது. இதை விட கம்மியாக இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. 40,000 கொடு. என்ன விவசாய குளத்துல நீ ஏன் கட்டுப்பட போறியா? கொடு. என்ன கட்டு போற? கள்ளசாராயம் செட்டு 10 லட்சம் கொடுக்கிறேன். ஆனா விவசாயிக்கு மட்டும் கொடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு மனம் இல்லை, எண்ணம் இல்லை. ஆனா ஓட்டு மட்டும் வேணும். விவசாயிகளுடைய ஓட்டு மட்டும் வேணும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பிறந்தநாள் கொண்டாட சென்ற பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் குளத்தில் இருந்து சடலமாக மீட்பு. இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி 3 பேரும் குளத்திற்குள் விழுந்து பலியாகி இருக்கலாம் என போலீசார் தகவல். திருப்பூர் மாவட்டம் மணியக்காரம்பாளையம் பகுதியில் பனியன் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. பணியில் இருந்த ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் பெரும் உயிரிழப்பு தவிர்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் 30 வெட்டி பகுதியில் தாழ்வான சென்ற மின்கம்பி பேருந்தின் மீது உரசியது. மின்கம்பி தனியார் பேருந்தில் உரசியதில் மின்சாரம் பாய்ந்த இளம்பெண் உயிரிழந்த சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் அருகே உள்ள பாலாறு பாலத்தில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் ஆமை வேகத்தில் செல்லும் வாகனங்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். சென்னை சைதாப்பேட்டையில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. தாய் கேன்சர் சிகிச்சைக்காக வைத்திருந்த பணத்தை ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இழந்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மெத்தபெட்டமைன் வைத்திருந்த சட்டக் கல்லூரியில் பயிற்சி முடித்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் கலாச்சாரத்தால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் 2 சிக்கினர். போதை பழக்கம் குறித்து வெற்றி விளம்பர வீடியோ வெளியிடுவதை விடுத்து போதைப் பொருள் கடத்தலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஹார்ன்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் போதைப் பொருட்கள் சிறு கிராமங்களுக்கு வரும் வரை தூக்கத்தில் இருந்துவிட்டு கண் துடைப்பிற்காக ஓரிரு இடங்களில் சோதனை செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு கார் ஓட்டும் பயிற்சியின் போது பாலியல் தொல்லை கொடுத்த பயிற்சியாளர் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெரிய பாதை என்று அழைக்கப்படும் எருமேலி பாதையாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அரை மணி நேரத்தில் ஐயப்பனை தரிசனம் செய்யும் வசதி. பெரிய பாதை வழியாக பயணிக்கும் பக்தர்களுக்கு தனி அடையாள அட்டை வழங்கப்படுவதால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சென்னை தூத்துக்குடி விமான டிக்கெட் 4,796 ரூபாயிலிருந்து 14,281 ரூபாயாக அதிகரிப்பு. இந்த ஆண்டு தமிழகத்தில் பருவமழை 34% அதிகமாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மொத்தம் 56.64 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 102.66 சென்டிமீட்டர் பதிவு. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் 2 சென்டிமீட்டர் உயரும் என ஆய்வுகள் தகவல். புவி வெப்பமயமாதலை குறைக்கும் முயற்சிகள் உள்ளிட்டவை இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் எனவும் தகவல். விடியா திமுக ஆட்சியில் சூரிய மின்சார உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட நெட்வொர்க் சார்ஜை ரத்து செய்து முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இதன் மூலம் சூரிய சக்தியின் பயன்பாடு பெருகி குறைந்த செலவில் பசுமை ஆற்றல் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக மழை பெய்தும் குளங்கள், கண்மாய்களில் நீர் தேங்கவில்லை என விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குளங்கள், வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி பராமரிக்காததே காரணம் எனவும் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மெதுவாக நகர்ந்து கடலிலேயே வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே நெலமங்கலாவில் கார் மீது கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. விபத்தில் காரில் பயணம் செய்த 5 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் என மொத்தம் 6 பேர் பலியான சோகம். ஜிஎஸ்டி கவுன்சில் இன்று கூட உள்ள நிலையில் 148 பொருட்களின் வரி மாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். மின்சார வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி 12% 18% உயர்த்துவது குறித்து முடிவெடுக்கவும் வாய்ப்பு. மின்சார வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டால் மின்சார வாகனங்களின் விலையும் உயரும் அபாயம். மின்சார வாகனங்களை வாங்க பெரும்பாலான மக்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் விலையும் உயர்ந்தால் அந்த துறையின் எதிர்காலம் என்னவாகும் என பொருளாதார நிபுணர்கள் கேள்வி.